மக்களே, நீங்க வந்திருக்கிறது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் லைஃப் ஒன்ல #4 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு இன்னும் ரெண்டு மவுஸ் இருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்துட்டு மாசக்கிட்ட ஸ்டைலில் வந்துட்டு ஒரு கேமிங், அதாவது பிசி செட் வாங்கிக்கலாம் ஏலியனோட. ஓகே, நேராக அதை கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறோம், மிஸ்டர் ஃபியான் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். துயிஸு ஓகே, கம்ப்ளீட்டட். ஓகே, ஒரு மவுஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே கைஸ், நம்ம வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறமேல பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறோம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம இந்த மவுஸை கொண்டு போயிட்டே வச்சிடலாம். இந்த மவுஸை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல பத்திரமாக வைக்க வேண்டும். ஓகே கைஸ், நம்ம வச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்மளோட நண்பன் நப்பாஸ் இங்கே வந்து நிற்கிறான். ஸோ நப்பாஸ்க்கு கேமிங் கேஃபே லைஃப் 2 பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நப்பாஸ்க்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு சைட் கோஸ்ட் எல்லாம் செஞ்சுருப்பேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு நப்பாஸ் கிட்டே பேசலாம். ஹாய், என் பேர் நப்பாஸு. நான் இங்கே ஒரு ஏலியனில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சாரி, நான் இங்கே வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ணேன். நாங்கள் பேடெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாங்கள் ஏன் இந்த பிளானட் வந்தோம்னா, என்னமோ ப்ரௌனாக ஒரு க்ரீச்சர் இங்கே வந்துச்சு. அது எங்களுக்கு ஏன் வந்துச்சு என்ன வந்துச்சின்னு தெரில. நல்லா பிடிச்சி போனோம். சரி, உங்கள் டெக்னாலஜி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம ஒரு ட்ரைட் பண்ணலாமா? என்னோட ஏலியன் மானிட்டரு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு 4K மானிட்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 4K மானிட்டர் கேட்டார். ஓகே, வாங்கி கொடுத்தா போச்சு. இதில் என்ன இருக்குது, காசுக்கு பஞ்சமா? ஓகே, நம்ம வாங்கி கொடுத்துடலாம் நப்பாஸ்க்கு. ஏன்னா நம்ம நண்பனுக்கு ஏதோ செஞ்சே ஆகணும். ஓகே, நம்ம காசு வந்துட்டு பே பண்ணிடலாம். பேடிஎம் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, மானிட்டர் 4K மானிட்டர் 1 2 3 4 5 தானே கேட்டார். ஓகே கைஸ், 5க்கு 5. ஓகே, இன்ஸ்டன்ட் போட்டுப்போம். வா நீ வா. ஓகே, நமக்கு எப்படி இருந்தாலும் காசு ஏறும், அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நம்ம பார்த்தினாக்கா வச்சுக்கோங்க, 5 வாங்கியாச்சு. இப்போ ஓகே மானிட்டர். ஸோ நம்ம 2 மானிட்டர் எடுத்துப்போம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க இருக்குமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இதை கொண்டு போயிட்டு நேராக நப்பாஸ் கிட்டே கொடுத்துடலாம். நம்ம 5 கொடுக்கணும், கரெக்டாக நான் 5 தான் வாங்கியிருக்கேன். ஓகே, 2 கொடுத்துருக்கோம். நப்பாஸ் சொல்கிறான் ரொம்ப நல்லா இல்லை ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது ரொம்ப கேவலமாக தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இதை பார்க்க கேவலமாகவா இருக்குது. அவனை அடிச்சு கொண்டுருண்டாளே நப்பாஸு. சும்மா சொன்னான், அவன் என் ஃப்ரெண்டு கைஸ். ஓகே 4. ஓகே கைஸ், நம்ம இன்னும் ஒன்று கொண்டு வந்து கொடுப்போம். ஓகே கைஸ், நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னாக்கா 5ஆவதும் கொடுத்துட்டோம். இப்போ நப்பாஸ் நம்மளுக்கு ஏலியன் மானிட்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கேமில் பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க கைஸ் நீங்கள். ஓகே, ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் 75 சப்ஸ்கிரைபர்ஸ், தட் இஸ் இன்சைன். ஸோ நான் வந்துட்டு பிரதாப் ப்ரோ சொன்னார், அதாவது மாரிமுத்து தமிழ் கேமிங் ப்ரோ, நானும் வந்துட்டு ஒரு லைஃப் போடணும் ப்ரோ அப்படின்னு சொன்னார், ஏதோ கேம் விளாண்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஏதாவது பண்ணி பிரதாப் ப்ரோ நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறேன் அது. ஸோ அது நான் என்னைக்கு வேணால் வீடியோ லைஃப் போடலாம். ஸோ நான் அது உங்கள்கிட்ட சொல்கிறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ கைஸ், நான் அவர் கூட சேர்ந்து ஒரு MLBB லைஃப் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எத்தனை மணிக்கு வரும்னு எனக்கு தெரியல. நான் இந்த 4 பாம்பி ஸ்டாச்சு எதுக்கு வாங்கி வச்சுக்கோன்னா, இது சாப்டர் 3க்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த கக்கூஸ் கேட்பாங்கன்னா வச்சுருக்கேன் இங்கே. இல்லாட்டி நான் எதுக்கு வாங்கி வைக்கிறேன் இதெல்லாம், நானும் அதை வாங்கி வைக்கிறது அது. ஓகே, நம்ம இந்த SP எடுத்துப்போம். ஸோ நப்பாஸ் வராரா, ஃபியான் வராங்களா, யாருமே தெரில. ஸோ நம்ம இந்த கேமோட நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 லைக்ஸ் வந்துருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன். அதாவது சாரி, இந்த வீடியோக்கு வந்துட்டு 4 லைக்ஸ் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன்.
அடுத்த பாட்டு உங்களுக்கு வரும், அதாவது #5 வரும். ஸோ #5 பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், பார்ட் 3 வரும். ஸோ #6க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5 லைக்கு டார்கெட்டு. நீங்கள் 5 லைக் கொடுத்தா நான் உங்களுக்கு அது அந்த ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால், அதாவது சைட் கொஸ்ட் ஏதோ இருந்தால் உங்கள்கிட்ட காமிப்பேன் கைஸ். ஓகே சரி கைஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கைஸ் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணும். ஓகே, இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேமிங் கேஃபே லைஃப் 2ஆம் பாகம். இந்த கேம் வந்துடுச்சு. விளாட்றவங்க அது விளாடாதவங்க போய் விளாண்டுக்கோங்க. ஓகே, அங்கே பாருங்கள் துயில் வரான் கைஸ். ஒரு வேளை நான் துயில் அடிச்சிட்டேன், இல்லை ஜஸ்ட் மிஸ் எடுத்துகிட்டு போய்ப்பான். ஸோ கைஸ், இந்த பொருள் எல்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்று விற்கலாமா, இல்லாட்டி வந்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணலாம், குப்பைத்தட்டில் வீசலாமா, இல்லாட்டி வந்துட்டு இதை நம்மளே வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, என்னமோ பேய் வருது, இது அங்கேருந்து வருது பாருங்கள். இது போன தடவை என் கஸ்டமர் எல்லாத்தையும் வெட்டி விட்டுச்சு. அவ்வளோதான். ஓகே கைஸ், இதை கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வியூவர்ஸ், உங்கள்கிட்ட அந்த கேமரா கேட்பாங்க. அதனால் இந்த கேமரா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அப்படி கடுப்பாக இருந்துச்சு, காலையில் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி க்ளொக்கு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கிணறுக்குள்ளே போட்டிங்கனாக்கா டைம் வந்துட்டு காலையில் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ வேணால் போடுங்க, அது காலையில் ஆகும். ஓகே ஓகே, நான் முடிஞ்ச அளவு காலையில் ஆக்கிட்டேன். அவ்வளோதான்டா, பாட்டு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா காலையிலே ஆகும் ஆச்சு. ஓகே கைஸ், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நப்போஸ் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வந்துட்டான். நம்ம இப்போ இங்கே பக்கம் பேசலாம். ஓகே, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். டெக்னாலஜி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நப்போஸ் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பட் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு ஒரு வாட்டர் ஜார் கொடுக்குறேன், நான் ஒரு ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சேரு, பிளாக் மார்க்கெட்டில் அப்ளிகேஷனில் சால்டான இது வாங்கிட்டாரியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அந்த பிளாக் மார்க்கெட்டில் உள்ள சேரை கொஞ்சம் எடுத்துருவா, ஏலியன் சேர் அப்படின்னு சொல்கிறான். ஏலியன் சேரா? இவர் கேட்குறான் பாரு கேஸ். நான் என் தம்பிகிட்ட சொல்கிறேன். ஓகே, என் தம்பி அன்றைக்கி வந்திருக்கேன், அதனால தான் நான் முன்னாடியே வந்துட்டு வாங்கி வச்சேன், இந்த கேட்பான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பாருங்கள். எனக்கு தெரியும் அவனுங்க வாயில் நல்லா வருது. இவனுங்க ஒரு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பனுங்க கேஸ். இவனுங்க ஓகே, செம்ம திருட்டு பாயிலுங்க. ஓகே, நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகே, நப்போஸ் தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஏலியன் சேர் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு தலைவா. டன் 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 டன். சரி கேஸ், நம்ம இந்த ஏலியன் பிசி செட்டை கொண்டு போயிட்டு நம்மளோட வானட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். குயிஸ், இங்கே பாருங்க, எனக்கு பக்காய் அவ்வளோ போச்சுன்னு வராங்க. இங்கே பாருங்க, ஐயோ பக்காச்சு எனக்கு. இங்கே பாருங்க, பக்கை நிறைய போச்சில் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, நம்ம போயிட்டு யாரெல்லாம் பிசி கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஒருத்தன் ஓடுறான், போனடி. ஓகே, இங்கே ஒரு போச்சில் எஸ்எம்பே யா கைசியா. ஓகே, இப்போ நம்ம போஸ் வருவான்னு சொல்லிட்டு இல்லை இப்போ வந்துட்டு வேறு யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நப்பாஸ் வந்துட்டு ரூமா ஆண்டி முன்னாலாம் வந்து நிற்கிறான். இப்போ பேசலாம். நீ என்ன பண்ணுறீங்க, தேங்க்யூ, இந்த அவனோட சேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலி நான் இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். என்ன அது சேரா இது, அது என்னமோ வாட்டர் சேர் மாதிரியே இல்லையா, அது என்னமோ டேஸ்ட்டு என்னமோ மாறி இருக்குது. சரி, அதை நம்ம மறந்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு பிசியை ட்ரைட் பண்ணலாம் நம்ம. ஓகே, நம்ம வந்துட்டு ட்ரைடு என்னோடய ஏலியன் பிசியை நான் உனக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு பிசி கேமிங் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 4 கேமிங் கேட்குறோங்க விஷயம். திருட்டு ராஸ்கல். ஓகே, 4 தானே கொடுத்துடலாம், இல்லை என்ன இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை தூக்கி சிலம்பாட்டுக்குள்ளே போட்டுடலாம். இது நான் எதுக்கு எடுத்தோந்தேன்னா டைம் ஸ்கிப் பண்ணலாம் தான் எடுத்தோந்தேன். ஆனால் அங்கே பார்த்தா நப்போஸ் நின்றுட்டுருக்கான். என்ன இது கரண்ட் நின்றுச்சா? சரி, ஓகே, இதையும் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், கரண்ட் கொண்டாந்தாச்சு.
இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம பிசி வாங்க போகிறோம். ஓகே கைஸ், 4 பிசி வாங்கியாச்சு. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க அப்போ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பிசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பிசி எடுத்துக்கு கொண்டு போண்டு நப்போஸ் தி ஏலியன் வீட்டு கொண்டு போய் கொடுத்தலாம். 2 4 பிசி. ஸோ கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஓகே 1 2 ஓகே இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நப்போஸ் சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஃபுல் செட் கிடச்சோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. ஏன்னா வந்துட்டு நம்மள்கிட்ட 3 ஐட்டம் தான் கிடச்சிருக்கு. இன்னும் டேபிள் வேணும், கீபோர்டு வேணும். ஐயோ ஓகே கைஸ், இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இந்த பீஸ்ட் பிசியை வந்துட்டு நேராக நம்ம கொண்டு போயிட்டு நப்போஸ் கிட்ட கொடுத்துடலாம். ஓகே, இங்கே கொண்டு போயிட்டு நப்போஸை 1 2 ஓகே கைஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு நப்போஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஏலியன் பிசி கொடுத்துட்டாரு. அந்த பிசியை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்ம இதையும் வச்சோம்னா வேறு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஃபியான் இங்கே நிற்கிறாரு. நம்ம ஃபியான்கிட்டே பேசுவோம். ஓகே, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஃபியான் கேட்குறேன். நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஓகே, நான் என்னமோ ஃப்ரெண்டு ஏலியன் வந்துட்டு இருக்காங்களா, எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. அப்படி நீ சந்தேகமாக ஆட் பண்ணுற. சரி, அங்கே ஏலியன் சொன்னா இருக்கா, ஏதாவது பொருள்லாம் தூக்க பார்க்க தான் இந்த டவுன்லேருந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். நம்ம வந்துட்டு இந்த கேமரா வச்சு ப்ரூவ் பண்ணோம் இந்த கம்யூனிட்டிக்கு. ஏலியன்ஸு உனக்கு ஏதோ கேமரா இருந்தால் கொடுக்குறியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கேட்குறாரு. எனக்கு அப்போயே தெரியும் கைஸ், அதான் வாங்கி வச்சேன். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். தெரியுதுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். நான் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன் கைஸ். இது எனக்கே பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அது எல்லாம். ஓகே, இந்த வச்சுக்கோ. ஓகே கீபோர்ட் கொடுத்துட்டாரு. இப்போ இன்னும் ஒன்று தான் தேவை. அது என்னதுன்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன், டேபிள் தான். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த டைமை ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த கீபோர்டு இங்கே வச்சுட்டு இந்த டைமரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிணறில் போட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் ஃபியான் வந்துட்டார். இப்போ நம்ம அந்த ஃபியான் கிட்ட வந்து ஒரு பிக்சரை பண்ணலாம். ஓகே, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏலியன் எல்லாம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிரிமினலாக ஆக்ட் பண்ணுது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபியான் சொல்கிறார். என் ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னானா, ஏதாவது பற்றி ஆக்ட் பண்ணுது ஏதாவது சொன்னானா. சரி, நான் என்ன பண்ணுறது, கேர்ஃபுல்லாக இரு, நீ ஏதாவது பேட் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு. சரி, எக்ஸ்சேஞ்சாக நான் உனக்கு ஏலியன் டேபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹெல்ப் மீ கெட் 2 பேட். ஓகே, நம்ம 2 பேட் வாங்கி ஃபியான் கிட்ட கொடுத்தோம்னா, ஏன்னா ஃபியானை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் நப்போஸ் ஆகும்போது. ஸோ நம்ம அவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் கொடுக்கலாம். அதுக்கு முன்னால் இங்கே ஒருத்தன் திருட ஓடுறான். ஓகே கேஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா லைக் டார்கெட் 4 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா தான் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பார்ட் 3 போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 4க்கு வந்துட்டு #5க்கு வந்துட்டு நீங்கள் 5 லைக்ஸ் கொடுக்குறீங்க கேஸ், நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காமல் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஒரு 2 பேட்டை வாங்கி கொண்டு போய் ஃபியான் கிட்ட கொடுத்து நம்ம அந்த பிசி செட்டை முடிச்சிடலாம். ஓகே, அக்செப்ட். ஓகே, நம்ம வந்துட்டு டெக்கரேஷன் ஷாப்பில் போயிட்டு டூல்ஸில் போயிட்டு 1 2 ஓகே, நம்ம 2 வாங்கியாச்சு. 2ம் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் அதிகமான விலை. நான் எப்படியும் வாங்கினேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம வந்துட்டு சீக்கிரமாக மடன்னு போயிட்டு கொடுக்கணும். இல்லாட்டி வந்துட்டு ஃபியான் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். சரி, நம்ம வந்துட்டு இந்த பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக வந்துட்டு ஃபியான் கிட்ட கொடுத்தலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த பேட்ருக்குள்ள இன்னொன்று ஒரு பேட்ரு வாங்கினேன். அந்த பேட் எங்கே கிடக்குதோ அதோ இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த பேட்டை மொட்டை சட்டு புட்டு கொண்டு போயிட்டு ஃபியான் கிட்ட நேராக கொடுத்தலாம். ஸோ ஃபியான் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்கன்னா அந்த பக்கம் இருக்காரு. நம்ம டேபிள் கொடுக்க போகிறாரு. லெட்ஸ் கோ கைஸ். அவ்வளோதான், டேபிள் நம்மளோட பிசி செட் முடிந்து விட்டது. ஓகே, அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நான் அந்த பிசி செட் பண்ணிடுறேன். அதான் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இப்போ நப்போஸ் வந்துட்டு நம்ம கூட பேச போகிறாரு. நான் நினைக்கிறேன் இந்த பீப்புளெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. என்னெல்லாம் அடிச்சிட்டாங்க லோக்கல் பசங்க எல்லோரும், நான் திருடிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. தான் வச்சுக்கோ, நான் ரொம்ப சேடாக இருக்கேன், நீ தான் ஒரு நல்லவன் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். தேங்க்ஸ்
ஓகே நான் இப்போ கிளம்புறேன், நீ கேர்ஃபுல்லாக இரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் கிளம்பிட்டார். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் பாவம் அடி வாங்கிட்டாரு. ஷியாப்பு தூ கைஸ் கைஸ் என்னது இது? I don't know what is this. I am an English man. Oh my god. என்ன எழுதியிருக்காங்கன்னா ஏலியன்களாம் எங்கள் உலகத்தை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கானுங்க. யார்றாங்க? இல்லை எந்த ஊர் எந்த நாடு? அங்கே ஃபியான் இருக்காரு, நம்ம அந்த ஃபியான் கிட்ட பேசலாம். ஓகே வாங்க. ஏய் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்குறாரு. என்னது யாரோ ஏலியன் அடிச்சிட்டாங்களா? நான் சாரா இல்லை, ஐ ஸ்வேர் டு சாரா. ஓ நான் நினைக்கிறேன் சாரான்னு. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் நம்ம டவுனை லீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை எழுதியிருக்காங்க. என்னை நம்பு, நான் வந்துட்டு உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபியான் போயிட்டாரு. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு நப்பாஸோட அங்கிள் கிட்ட பேச போகிறோம். சரி வாங்க நம்ம பேசிடலாம். அவர் என்ன சொல்லிட்டுருந்தீங்கன்னா, ஓய் எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாரி நான் ரொம்ப ரைட்டில் இருக்கேன், என்னோடய ஷாப் வாலெல்லாம் ராங்காக இருக்குது, நான் ஒன்றுமே ராங்காக செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, எல்லோரும் நினைக்கிறாங்க நான் ஏலியன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்துட்டு கெட்டவங்கன்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது கிராஃபிட்டி பெயிண்ட் மாதிரி ஏதோ கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் 2 பக்கெட் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஒரு 2 பெயிண்ட் பக்கெட் வாங்கியாச்சு. இன்னொன்று இங்கே ஏதோ அங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கொண்டு போயிட்டு இதை கொடுத்துடலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் மெதுவாக பேசுகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, மை மம் இஸ் ஸ்லீப்பிங், ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் ஸோ ஸ்லோ. ஓகே இப்போ நம்ம நப்பாஸோட அப்பாட்ட கொடுத்தலாம். என்ன இது கொடுக்க மாட்டேங்குது? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ். ஓ பெயிண்ட் அடிக்கணுமா? ஓகே 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 இதை நம்ம கொண்டு போயிட்டு நேராக இங்கே ஒரு அடி போடை. வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ். ஓகே கேஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ் 2 ஒயிட் பெயிண்ட் வாங்கியாச்சு. 2 ஒயிட் பெயிண்ட் இங்கே தான் இருந்துச்சு. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கேஸ். ஓகே நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த நடவடிக்கையாக நம்ம வந்துட்டு நப்போ சங்கல்கிட்ட பேசலாம். ஓய் ரொம்ப நன்றி எனக்கு இந்த பெயிண்ட் பக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்தது. சரி நான் எதுவும் கேட்கவே இல்லை, என்னோடய பையனை அடிச்சிட்டாங்க, ஆனால் நான் எது தப்பும் பண்ணலையே, நான் அதர் ஏலியன்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னால் மறுபடியும் ஹெல்ப்பு கேட்க முடியுமா? இப்போ இந்த இன்சிடெண்ட்டை போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே கைஸ் நம்ம போயிட்டு நேராக போலீஸ்கிட்ட வந்துட்டு இதை ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இப்போ நம்ம நேராக போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்ல போனால் இது சஸ்பெண்டாக நடக்குது. ஓ மை காட் நம்ம இன்னும் முடிக்கவே இல்லை கைஸ். இந்த சாப்டர் 2 அதிகமாக இருக்கிறது. அது ஏன்னு எனக்கு தெரியும். ஹலோ சிட்டிசன், அதாவது ஏதோ ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம். என்னது ஏலியன்ஸாக அடிக்கிறாங்களா? சரி அங்கே ஏதோ ப்ராப்ளம் சீரியஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி நான் சாரி இப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் என்னோடய அசிஸ்டண்ட் நான் அனுப்புகிறேன், என்ன ரொம்ப டோன்ட் வரி என் பார்ட்னரை நான் அனுப்பி விட்றேன், ஏதோ கேஸ்னால் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே கேஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு இங்கே இருக்காங்க, இங்கே போயிட்டு நீங்கள் பேசணும். ஓகே இவங்க தான் அவங்க. ஹலோ சிட்டிசன், நான் ஏதாவது உதவி பண்ணிட்டா? என்னது ஏலியன்ஸ் அடிக்கிறாங்களா? அது டேஞ்சரஸாக இருக்கும் போலையே. சரி நான் இப்போ பிஸியாக இருக்கேன், ஸ்பேர் பண்ணுறேன் டைமும் கூட. சரி அந்த கேஸை பார்த்துட்டு. ஓகே எங்கள் டீம் ரொம்ப லோவாக இருக்குது மேன் பவர், அதனால் நானே உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன். சரி நான் சில க்ளூஸ் எல்லாம் பின்னால் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரியா? நீ ஏதோ ஸ்ப்ரே பெயிண்ட் ஏதோ சஸ்பிஷியஸாக இருந்தால் வரியா? சரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஏதோ ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்தால் எடுத்து வர சொல்கிறாங்க. ஓகே எங்கே எப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல. ஓகே கைஸ் அங்கே இருக்குது பாருங்கள், இதோ நேராக இந்த சிலம்பாட்டுக்கு இங்கே இருக்குது. இந்த ஸ்ப்ரே கேனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்து நேராக போய்ட்டு நீங்கள் நேராக போலீஸ்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்போ அவங்க வராங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த ஏலியன் கிட்ட வந்து நிற்கட்டும், அதுக்கப்புறம் நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாதி நேக்கா வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு நப்போஸ் நிற்கலாம், நப்போஸ் கிட்ட பேசுவோம். ஓய், ஏதாவது என்னை உதவி பண்ண முடியுமா? ஏதோ யாரோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எங்கள் அங்கிள் ஷாப்பை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ ஏதோ அது மறுபடியும் செய்யக்கூடாது. ஏதோ ஸ்ட்ராங்கான ஏலியனு ஏதோ பாடி கார்டு அவைலபிளாக இருக்கா ராத்திரிக்கு, ஏதோ ஹெல்ப் பண்ணி எனக்கு பாடி ஷாப் அதாவது பாடி கார்டு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நப்போஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிட்டாரு. இப்போ வேறு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ எத்தனை மணின்னு கேட்டிங்கனாக்கா வச்சுக்கோங்களேன் 1:25. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் இந்த பாடி கார்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஓகே கைஸ், இதான் வந்துட்டு பாடி கார்டு வர்ற டைமு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பாடி கார்டு எங்கே நிற்காதுன்னா இந்த வானட் மூஸ் அங்கே பக்கத்தில் நிற்கிறார். இப்போ நம்ம அவர்கிட்ட பேசலாம். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு பாடி கார்டு வேணும் ஷாப்புக்கா, மணி இருக்கவன்ட்ட அப்படின்னு கேட்குறாரு. ஓகே 60 பே பண்ணியாச்சு. பாடி கார்டு ஏலியன் சொல்கிறார். ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நேராக நாப்போஸ் கிட்ட போய் பேசுவோம். ஓகே நாப்போஸ் நிற்கிறார், அவர்கிட்ட பேசிடலாம். தேங்க்யூ, எதுக்காக தான் எங்கள் அங்கிள் ஷாப் வந்துட்டு சேஃபாக இப்போ இருக்குது. சரி, அந்த பாடி கார்டு வந்துட்டு பயமாக இருக்குது எனக்கு, அவர் பீட் பண்ணிட போகிறார் மறுபடியும். சரி, எனக்கு ஃபைன் பாடி கார்டு எனக்கும் ஃபைன் பண்ணித்தா அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நப்போஸும் போயிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இப்போ நான் அப்பாஸ் கிட்ட போய்ட்டு பேசி முடித்தோடனே இங்கே செஸ்ஸன்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட பேசலாம். யார்ரா நீ என்னை அடிக்க போறியா? என்னது பாடி கார்டா? ஏதோ ஸ்ட்ராங்கான பாடி கார்டு தான், பெருசாக இங்கே இருக்க மாட்டாங்க, அது ரொம்ப காஸ்ட் ஆகும். சரி, என்கிட்ட அந்த மாதிரியா மணி இல்லை, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாத ஓடு அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தா 419.6. ஓகே பே பண்ணிடலாம். பே பண்ணியாச்சு. ஓகே மம்மி டேடி ஹெல்ப் மீ, காசு கொஞ்சிச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு காசை ஏற்றிட்டு வரலாம். எல்லோரும் மறக்காமல் அவங்க சப்போர்ட்டை கொடுங்க, ஆதரவை கொடுங்க. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க மேக் ஷூர் யூ கைஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வார்நெட் இருக்கிற, அதாவது நம்ம கேமிங் கேஃபே லைஃப், அதுக்கு முன்னால் நப்போஸ் நிற்போம், அவன்கிட்ட நம்ம போய் பேசணும். வாங்க போய் பேசலாம். யோ, நீ பாடி கார்டு ஃபைன் பண்ணிட்டியா? என்ன அது ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஏலியனை? சரி, அதை விட்டுரு. சரி, என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. என்கிட்ட மணி சாரி, அவன் மணி உன்னோட எடுத்துட்டான் மணியை, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே கைஸ், அப்புறமா பார்க்குறவங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா வைங்க, ராத்திரி கனவுல நப்போஸ் பேயாக வந்து உங்களை அப்படின்னு பயம் கட்டி விட்ருவான். ஓகே, ஆனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு அடுத்து நடவடிக்கை பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க எங்கள் ஃபியான் நிற்பான் இந்த ஆண்டிலோக்கித்த வீட்டுக்கு முன்னால். நம்ம வந்துட்டு பேசலாம் வாங்க. என்னது உனக்கு இன்னும் வேணுமா என்கிட்டேருந்து? நான் சொன்னேன் நீ என்கிட்டேருந்து கேட்கக்கூடாது, என்னை பிலீவ் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அங்கே என்னமோ சண்டைலாம் நடக்குது, வாலில் என்னமோ எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்புறமா தான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணுங்கள். சொல்லிட்டேன், நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணது உங்களோட வேலை, நீங்கள் பண்ணல தான் நான் சொல்லிட்டேன் கைஸ். ஓகே சரி கைஸ். ஓகே கைஸ், அடுத்தது யார்கிட்ட பேச போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ஸர் மறுபடியும். ஓகே, ஓய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ தான் ஏலியனை அடிச்சுட்டு வந்தாங்க, உன் ஃபேஸ் ரொம்ப டிக்ஸு பண்ணுது. என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஏலியனை அடிச்சுட்டு வந்தேன், நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த ஃபேக்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் வந்துட்டு அதை அடித்து மூஞ்சி பேத்து விட்டேன். என்னால் சொல்கிறேன், என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கேன்? நான் வந்துட்டு என்ன சொன்னேன், ஸ்டிக் பண்ணக்கூடாதுன்னா சொன்னேன், ஏலியனை அடிக்கக்கூடாது, நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். நீ நம்பிக்கை வச்சு என்ன இது பண்ணிட்ட, நீ ஒரு உண்மையான கிரிமினல். என்ன சொல்கிற நீ? இது டிஃபெண்ட் பண்ண சொல்கிறியா? அதெல்லாம் முடியாது, இந்த அலோவே பண்ணக்கூடாது இந்த சிட்டியில் ஏலியன்ஸை. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் அடிக்கணும், எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் ஆளுங்க வரும், என்ன போதர் பண்ணாத. நான் உண்மையாக சொல்கிறேன், நீ ஏதோ வந்தால் நான் உன்னை அடிச்சு மூஞ்சி பேத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸர் போகிறான். நம்ம அடுத்தது ஃபியான் கிட்ட பேசலாம் வாங்க.
என்னால் நம்ப முடியல. என் ஓன் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு அவன்ட்டு இப்படி க்ரைம் எல்லாம் செய்கிறான். அவன் ஆல்வேஸ் என்னை ஹேட்டு தான் பண்ணுறான் என்ன ரொம்ப. ஏன்னா ஏலியன்ஸ் வந்து ஈவல்னு. சரி, நம்ம ரொம்ப நாள் அங்கே இருக்கோம், இங்கே ஈஸிலி நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம். சரி, நான் ரொம்ப பயமாக இருக்குது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் அடிச்சிருவான் வேறு, நான் ஆங்கிரி பண்ண மாட்டேன், ஸோ நீ டேக் கேர் பண்ணிக்கோ, லா எல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியான் போயிட்டார். இப்போ நம்ம நப்பாஸ் கிட்ட தான் பேச போகணும்னு நான் நினைக்கிறேன். நேராக வானடிக்கிட்ட போய் பார்ப்போம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், வரேன். ஓகே மக்களே, ஓய் என்ன செய்கிறேன்னு நப்பாஸ் கேட்குறாரு. அதாவது காசு எடுத்துகிறாங்களா, யார் என்ன அடிச்சிடு? என்னது, அவனோட ட்ரீட்டட் ஃப்ரெண்டு ஃபியானோட ஃப்ரெண்டா? எனக்கு சில இன்ஃபர்மேஷன் நல்லா தெரியும் இந்த நியூ ஏலியன் பாடி கார்டு பற்றி. சரி, நான் ஃபஸ்ட்டு அந்த பாடி கார்டை ஹைர் பண்ணும் போது நான் கார்டு பண்ணான். அதுக்கப்புறம் ஃபியான்னு சொல்லுறதை நான் கேட்டு ரொம்ப வெறியாக ஆரம்பித்தேன். அவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஹையர் பண்ணான் அப்படின்னு பேசிட்டு நப்பாஸ் போயிட்டார். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம பார்ப்போம், வாங்கல் கைஸ். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பாடி கார்டு இருக்கார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இப்போ இத்தனை மணி. ஸோ பாடி கார்டு வந்துட்டார். என்னது இப்போ என்ன சொல்கிறானுங்க? ஓகே, என்ன ஒன்று தான் சொல்கிறானுங்க. SP51 என்ன அது பே ஆக மாட்டேங்குது? என்கிட்ட இருக்கே, என்ன அது பே ஆக மாட்டேங்குது கைஸ்? இது பே ஆக மாட்டேங்குது, யான்னு தெரியலையே. கீக்கு ஏதோ ஆச்சா? அவ்வளோதான், பே பண்ணியாச்சு. இப்போ பே ஆச்சு. ஸோ ஓகே, நான் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், ஃபியான் வந்துட்டு பயப்படுறான். என்ன இது? ஐ ஸ்வேர் என்னமோ ஏலியன் வந்துட்டு அடிச்சிருச்சு. நான் உன்னை அடிக்கலாம் மாட்டேன், நான் ஒரு காடு. என்ன சொல்கிற? சேசர் ஒன்று அடிக்கலையா? நீ தான் வந்துட்டு ரிவெஞ்ச் பண்ணியா என்ன? நீ தான் காடாக இருந்தியா? சரி, அவள் கொழு என்னமோ ரொம்ப பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு லெட்ஸ் பை மை கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு காசு கட்ட விட்டானுங்க மக்களே. என்ன மக்களே? ஓகே, நம்ம ஒரு 3 கக்கூஸ் வாங்குவோம் சீக்கிரம். மாட்ட மக்களா நீ கடா நீ சோட 1 2 3. ஓகே கேஷ், நம்ம வந்துட்டு காசை ஏற்றிட்டு வரலாம். ஓகே விவாஸ், நம்ம வந்துட்டு காசெல்லாம் ஏற்றானா சும்மா நம்ம போவோம். ஓகே, 1 2 3. ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு அந்த 3. இப்போ நம்ம 2 எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்ம 3 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்தது நப்பாஸ் வந்துட்டு இந்த பக்கம் வருவார். நப்பாஸும் எல்லோரும் வந்துட்டு இங்கே பேசுவாங்க, நிற்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், ஃபியான் சேசரெல்லாம் பேசுகிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, என் பேர் தான் ஃபியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓய் ஃபியான், என் பேர் தான் நப்பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவ்வளோதான் அப்ஜோபி அப்படின்னு பேசி ஓகே, வி நீட் ஷீல்ட் டு ப்ரொடெக்ட். எனக்கு தானே தெரியும் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அதான்டா வாங்கி வச்சேன். கைஸ், நான் வாங்கி வச்சுருக்கேன் முன்னாடி. எங்கே பாருங்கள், 2 ஷீல்டு கேட்டானா நான் 3 ஷீல்டு வாங்கி வச்சிட்டேன். பரவாயில்ல, காசா பணமா? ஓகே கைஸ், நம்ம இதை கொண்டு போயிட்டு நேராக சீக்கிரமாக மட்டை சட்டு புட்டுன்னு செசர்கிட்ட ஊற்றலாம். செசர் இல்லை, ஃபியான் அவன் பேர். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பேசலாம். ஓகே, நம்ம செசர் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ்கிட்ட சொன்னோம். ஆல் ரைட் டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம நேராக என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சு தான் அடுத்த சந்திக்கிறேன் கைஸ். வீடியோ முடிச்சு தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 வந்துட்டு நான் நாளைக்கு போகிறேன். ஸோ கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீது அருண் விடைபெறுவது நான் உங்கள் அபிஷேக். லவ் யூ, டாட்டா, பை பாய். பார்ட் 2 என்ன, இதுக்கு 4 likes டார்கெட். பை கைஸ்.